ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்து பேசணும், தேவையில்லாத வேலை பார்த்துனுங்கிறார் நிர்மல்குமார் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமார் அவர்கள் இந்த மாதிரி ஸ்டாலினை பற்றி பேசுகிறத பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா வாட்ஸ்அப்பை பார்த்து தேவையில்லாமல் மக்களை வந்து பயமுறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார்ல. ஏன் வாட்ஸ்அப்பில் வந்து செய்தியெல்லாம் பார்த்து பேசக்கூடாதா? இன்ஸ்டாகிராமில் வரதை மட்டும் தான் பார்த்து பேசணுமா? ஏன்னா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபேவராக வரும், அதை பார்த்து பேசலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் வரதை பார்த்து பேசக்கூடாது. நான் நியாயம் இது. நிர்மல்குமார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசணும், தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சிவசங்கர் அவர்கள். பொதுமக்களிடத்தில் கடந்த சில நாட்களாக புகார் எழுந்து வருகிறது. இந்த புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு மின்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அளித்திருக்க பதில் கேட்ட கேள்விக்கான பதிலாக இல்லாமல் வழக்கம்போல் திசை திருப்புகிற செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட கேள்வி கேட்ட அந்த நிருபர்களே ஒருவர் சொல்றார், என்னுடைய நண்பர் வீட்டிலேயே கூடுதல் கட்டணம் வந்திருக்கிறதுன்னு. அவர் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் வாட்ஸ்அப்பிலே வந்த செய்தியை வைத்துக்கொண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்னு சொன்னார். வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை பார்க்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்த செய்தியை பார்க்கணுமான்னு தெரியல. இன்ஸ்டாகிராமில் வந்த செய்தினா அவங்களுக்கு ஆதரவாக வரும் போடுறது, வாட்ஸ்அப்னா வராது போடுறது. ஒரு பொறுப்பான அமைச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ரொம்ப எப்பயும் அவர் வந்து எதிராளிகளை எல்லாரையும் ரொம்ப குறைவாக மதிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருடைய வரலாறு கொஞ்சம் அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் வயது என்ன, அரசியல் அனுபவம் என்ன, அவர் வகித்த பதவிகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இன்றைக்கு நிர்மல்குமாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அமைச்சராக இருக்கிறார், அதில் பணியாற்றட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் அதை விடுத்துவிட்டு எங்கள் தலைவரை பார்த்து வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியெல்லாம் வைத்துக்கொண்டு பேசுவதாக சொன்னால் அது முறையாக இருக்காது. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுக்கு நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் போகிறாரு அப்படின்னு ஊரே பேசிகிட்டு இருக்கும்போது தாவேக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று முதல்வரே சொல்லுவார், அப்படி ஒரு பிளானே கிடையாது, டிஸ்கஷனில் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, அதை பற்றி பேசியிருக்காரு சிவசங்கர் அவர்கள். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு முதல்வர் இந்த நேரத்தில் இங்கே வரவானா, இங்கே வந்து சூழல் சரியில்லை, வந்தால் எசுக்கு பிசுக்கு ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் போல். இது ஏன் சொல்லணும்? இப்போ இவங்க வர்ற பிளானே இல்லை, நாங்கள் அந்த மாதிரி டிஸ்கஷனில் தான் இருக்கோம், இதெல்லாம் பேசவே இல்லை யார்கிட்டையுமே அஃபிஷியலாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, அவருக்கு ஏன் அந்த பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம்? இப்போ அவர்கிட்ட யாரோ கேட்டிருக்கீங்க, அதனால அவர் பதறி போய் இப்போ வந்துடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இவ்வளோதானே தவிர அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் சிவசங்கர் அவர்கள். மேகதாது பிரச்சனைக்காக கர்நாடகாவுக்கு பிரதமர் விஜய் போகிறாருன்னு சொன்னது அவருடைய அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறவர் தான் சொன்னார். அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு, இதையெல்லாம் முதல்வர் முடிவு செய்து முதல்வரே அறிவிக்கத்தான் தான் தெரியும், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஒரு அமைச்சர் சொல்கிறதா இன்னொரு அமைச்சரே சொல்கிறார். இப்போ இன்னைக்கு நம்ம மல்டி டேலண்டட் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்வர் அலுவலகம் அறிவிக்கும்னு சொல்கிறார். அப்புறம் அவரே சொல்கிறார், இதை நீதிமன்றம் தான் இதை தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். நீதிமன்றம் தான் தீர்க்க வேண்டும் என்றால் விஜய் கர்நாடகா போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார்ங்கிறவர் வெறும் மின்துறை அமைச்சர் மாத்திரமல்ல, சட்டத்துறை அமைச்சர். அப்போ அவர் சட்டத்துறையில் ஆலோசித்து தான் சொன்னோம், இது நீதிமன்றம் மூலம் தான் தீர்க்க முடியும் என்று. அப்போ அவர் அதை வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, போவேனான்னு. அடுத்தது நாங்கள் போகிறோம்னு சொல்லலை, அந்த குழு பட்டியல் ஏன் வந்ததுன்னு தெரியலன்னு இவங்களே சொல்கிறாங்க. இந்த ஆட்சி அமைந்ததுலேருந்து எதுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கிடையாது. தகவல் கிடைத்தது, தாவேகாவுடைய தகவல் கிடைத்ததுன்னு தான் எல்லா தகவலும் வரும். முதலமைச்சர் பதவியேற்ப போகிறார், தகவல் கிடைத்தது, அமைச்சரவை பட்டியலை வழங்கப் போகிறார், தகவல் கிடைத்தது, இப்படி தான் தகவல் கிடைத்தது போல கர்நாடகா போகிறார் என்று தகவலும் கிடைத்தது. அந்த தகவலையும் அவர்களே இன்னும் உறுதி செய்யலை. ஆனால் அங்கே கர்நாடகாவிலேருந்து அந்த முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, விஜய் அவர்கள் இப்பொழுது இங்கே வர வேண்டாம், இங்கே நிலைமை சரியில்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறார். அப்போ அவர் ஏன் வர வேண்டாம்னு சொல்கிறாரு? இப்போ இவங்க யாரோ கேட்டிருக்கணும், விஜய் அவர்கள் அங்கே வர வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்டிருந்த காரணத்தினால்தான் அவங்க வந்து இப்போ வர வேணான்னு சொன்னோம்.